வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு அரிய மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த செய்தியை ஒரு ரகசிய செய்தின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது புதுமண தம்பதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான செய்தி. என்னென்னு பார்ப்போமா? பார்ப்போம். இப்போ திருமண தம்பதி இருக்கீங்க. இந்த ஆவணி மாதம் கல்யாணம் முடித்தவங்க, ஆணியில் முடித்தவங்க, வைகாசியில் முடித்தவங்க, உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக வாழ்க்கை துணை அமைஞ்சு, கணவன் அமைஞ்சு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல், திருமணம் அப்படின்னாலே நீங்கள் தாய் தகப்பன் ஆகிறதுக்கு ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை பிறந்தால் தான் தாய் தகப்பன் அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட அரிய வரப்பிரசாதம் உங்களுடைய ஞான குழந்தை. அந்த குழந்தை எப்படி பிறக்கணும், எந்த அனுபவத்தில் பிறக்கணும், அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் குழந்தை உங்கள் இஷ்டப்படி நல்ல வளர்ச்சியாகவும், நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல செல்வம், நல்ல அழகு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு இருவரும் சம்மதப்பட்டு ஒரு நிலையில் சேர்ந்தால் அது சிறப்பான ஞான குழந்தை கருவரிக்கும். அப்படி கருத்தரிக்கிற குழந்தை உங்களுக்கு பிறக்கணுமா அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அது முக்கியமாக எந்த நேரத்தில் சேரணும், எந்த நாளில் சேரக்கூடாதுன்னு ஒரு தொகுப்பு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறணும். இது முழுக்க புதுமண திருமண தம்பதிகளுக்கு மட்டும் பதிவு, மற்றவங்களுக்கு இது கிடையாது. சரிங்களா? சரி. ஏன் அப்படின்னா, இது அதனால் நிறைய சில பிரச்சனை இருக்குது. அதனால் சொல்கிறோம். அது கண்டிப்பாக அந்த விளக்கம் தர்றேன். புதுமண திருமண தம்பதிகள், நீங்கள் புரட்டாசி அமாவாசை, மகாலய அம்மா சொல்லுவீங்களா, அன்னைக்கு கண்டிப்பாக சேரக்கூடாது. ஒன்று. சரி. அடுத்து மாதாந்த வெள்ளி வருது. அதில் இயற்கை சரஸ்வதி பூஜை வர அன்னைக்கு, அந்த நாளையும் நீங்கள் சேர வேண்டாம். பொதுவாகவே எல்லா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, மாதாந்த வெள்ளி, மாசப்பிறப்பு, அதுக்கப்புறம் அஷ்டமி நவமி, இந்த மாதிரி காலங்களில் சேராமல் இருப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த நாளில் சேர்ந்தால் என்னையா நடக்கும் கேள்வி வைப்பீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் குழந்தை கருத்தரிக்கிறது, அது அமாவாசை காலம் சேர்ந்தோம்னா மந்தமாக பிறக்கும். அறிவில்லாமல் இருக்கானே அப்படி சொல்லுவோம். மந்தமாக இருக்கியா குழந்தை, சுறுசுறுப்பு இல்லையா அப்படிம்போம். இல்லை நோயாக வந்துக்கிட்டு இருக்கியா, பிறந்திருந்து பையனுக்கு செலவழிச்சிட்டே இருக்கேன், நான் 5 லட்சம் செலவழிச்சிட்டேன் இதோட அப்படின்னு சொல்லுவான். அப்போ குழந்தை ஊனமாக பிறக்கிறது, கண் செவந்து பிறக்கிறது, முடியெல்லாம் பிறக்கிறது, இல்லை உயரமாக பிறக்கிறது, ஏதோ குறையோடு பிறக்கிறது, இல்லையா ஜாதகத்தில் கலச தோஷம் பார்க்குறது, கொடி சுற்றி பிறக்கிறது, அதனால் பிள்ளையை தத்து கொடுத்து வாங்குறது, இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. தேவையா? அப்போ நீங்கள் நல்ல நேரங்களில் சேர்ந்தால் அந்த குழந்தை நல்ல ஞானத்தில் பிறக்கும். நிறையா பேர் ஹனிமூன் அப்படிங்கிற ஒரு போர்வையை கொண்டு வந்து அது பகலில் போய் சேர்றாங்க. சந்தோஷம் இருக்கலாம், நான் தப்பு இல்லை. அந்த சந்தோஷம் அந்த அரவணைப்பு எல்லாமே இரவில் மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவு சாப்பாடு உடலும் சேர்வது, பகல் சாப்பாடு உயிரும் சேர்றது. இப்போ நம்ம சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? உயிருக்காக சாப்பிட்றோம். அப்போ தான் உயிர் வாழும். உடல் சாப்பாடு, ஒரு உடம்பும் இன்னொரு உடம்பும் சேர்ந்தால் அந்த உடல் இன்பம் பெறும். அது உடல் பசி, இது உயிர் பசி. உயிர் பசி எப்படி இருக்கணும்? சூரியன் உதயமாகும்போது உயிர் பசி சாப்பாடு சாப்பிடணும். உடல் பசி சூரியன் அஸ்தமான பிறகு உடல் பசி ஆகணும். அப்படி இப்போ எல்லாமே நம்ம தலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை எப்படி பறக்கிறாங்க, சொல்கிற கேட்குற மாதிரி பறக்கிறாங்களா? கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ சேர்றீங்களோ அதுக்கு தகுந்த அந்த உள்நோக்கத்தோடு தான் குழந்தையும் பிறக்கும். கணவன் மனைவி எப்படின்னா, எப்படி ஆசபாசத்தோட அன்போடு பழகி அதை நிதானத்தோடு கடைப்பிடிச்சிங்கன்னா
உங்கள் குழந்தையும் விவேகத்தோட நல்ல ஞானத்தோட குழந்தை பிறக்கும். அது சொல்ல எண்ணம் போல் வாழும் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் என்ன எண்ணத்தோடு இணைகிறீங்களோ அதே எண்ணத்தோடையே குழந்தையும் ஜனிக்கும். சாதாரண அதாவதுங்க, குழந்தை சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு தெய்வீக கலை. அதுதான் அந்த காலத்தில் நல்ல நேரம் பார்த்தாங்க. அது இந்த பழமொழி சொன்ன மாதிரி மாதம் இருமுறை சேரணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் உங்களுக்கு கண்டிஷன் பண்ணலை. நீங்கள் இந்த கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல அறிவான பிள்ளையாக பிறக்கணும், அழகான பிள்ளையாக பிறக்கணும், ஆரோக்கியமான பிள்ளையாக பிறக்கணும். நமக்கு சொல்கிறதெல்லாம் கேட்க நினச்சா நம்ம அந்த கட்டுப்பாடோடு இணைஞ்சால் மட்டும் அந்த குழந்தை உங்களுக்கு கட்டுப்பட்டு வளரும். இது திருமண தம்பதிக்கு மட்டும்தான், மற்றவங்க கிடையாது. அதுக்காக கல்யாணம் முடித்தவங்க குழந்தை பார்த்தாலும் எப்படிலாம் அதை பற்றி அது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வரல. நான் இது புதுமண திருமண தம்பதியில் குழந்தை வேணும், எங்கள் குழந்தை பிறக்கணும் அப்படி நினைக்கிறவங்க மட்டும் இப்படி சேர்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த குழந்தை உங்களுக்கு ஜனிக்கும். இதில் இன்னொரு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணுங்க, பொம்பளை பிள்ளை பிறக்கணும். அது இறைவனுடைய வரப்பிரசாதம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்குறது. இருந்தால் அதுலேயும் சில சூட்சம் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் அதிகமாக இன்பப்பட்டு புணர்ச்சி ஈடுபட்டால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். யார்? ஆண் அதிகமாக இன்பப்பெற்றால். இதே பெண் இன்பப்பட்டு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். சில பேர் 2 பேருமே இன்பப்பட்டு பிறனால சில இடங்களில் 2 குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நல்லா சிறப்பாக சேர்ந்துருப்பாங்க. அதில் சில பேருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இருக்குல்ல, 2 ஆணாக இருக்கும் 2 பெண்ணாக இருக்கும். அது 2 ஒன்று போல் ஹீட்டு அந்த உடல் உணவு சேரும்போது அந்த மாதிரி பிறக்கும். ஏன் இப்படி பிறந்தா? இப்போ நிறையா ஜாதகத்தை பார்த்திங்கன்னா எந்த ஜாதகம் பார்த்தாலும் அந்த லக்னாதி மறைஞ்சே நிற்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம சௌரியத்துக்கு சேர்ந்தனால தான் குழந்தைய நம்ம சொல்கிற கேட்க மாட்டேங்காங்க. ஓஞ்சவத்து சேர்ந்தில்லை, அது ஓஞ்சவத்தான் இருக்கும். அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படும்? அதனால் இது மிக 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 முக்கியமான பதிவு. புதுமண திருமண தம்பதிகளுக்கு மட்டும் பாருங்கள். மற்றவங்க பார்த்தவங்க புதுமண திருமண தம்பதி ஷேர் பண்ணுங்கள். இது ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதில் குழந்தை நம்ம கொடி மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இன்னொரு குழந்தை பிறக்குது, இப்படி குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும்போது அது நல்ல நேரங்களில் ஜெடிச்சா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கும் பெருமை. எத்தனையோ ஞானியை பிறக்கிறாங்க, எல்லாருமே ஞானியாக இருந்துடுறாங்களா? கிடையாது. அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் ஜனிக்கிற குழந்தைய மட்டும்தான் ஞான குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நாமளும் நல்ல நேரங்களில் சேர்ந்து நல்ல குழந்தைகளை நீங்கள் பிறக்க வைக்கிறது ஒவ்வொரு திருமண தம்பதிகளும் கடமையாகும். இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம நல்ல விதையை விதைச்சிருந்தோம்யா, அந்த விதைங்க நம்ம குழந்தை தாங்க. நல்ல குழந்தைய பார்த்தா நீங்கள் கவலையப்பட வேணாம். அது எப்படி வாழ்ந்து அது தன்னையும் காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த நாட்டையும் காப்பாற்றும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம போடுற விதை நல்ல விதையாக நல்ல உரமாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் வருங்கால குழந்தைகள். அப்போ அந்த குழந்தை மூலியமாக தான் அந்த உலகமே இயங்க போகுது. அடுத்து நம்மளுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து வரக்கூடிய குழந்தைய தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்க, இந்த உலகத்தை ஆள போகிறாங்க. அந்த ஆள போகிற குழந்தையை எப்படி பிறக்கணும், அதுக்கு சுவாமி உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். அந்த அனுமதியோடு சேருங்க. அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த முகூர்த்தம் அனுப்பும்போது அது நல்ல ஓரையாக பார்த்து, குரு ஓரையாக சுக்கிர ஓரையாக பார்த்து அதை அந்த தம்பதியில் சேர வைப்பாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம சௌரியத்துக்கு சேர்ந்து நம்ம சௌரியத்துக்கு குழந்தை பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஞானமாக பிறக்கணும்னா நீங்கள் அனைவரும் அந்த ஒருமித்த கருத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டு வாரிசு உங்களுக்கு மட்டும் இல்லை, அது நம்மளுக்கும் பெருமை.
நம்ம இனத்துக்கும் பெருமை, இந்த உலகத்துக்கே பெருமை. அப்படிப்பட்ட தம்பதிகள் நல்ல ஞான குழந்தையை பெற்று தாருங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் உங்கள் கையில் இருக்கின்றது. எவ்வளோ பெரிய புண்ணியம் நீங்கள். உங்களை நாங்கள் கையேந்து கேட்குறோம். ஏன்னா இது வரைக்கும் நடந்தது அது ஒரு இருக்கட்டும். நீ நடக்க போகிறவங்க, நீங்கள் திருமணமாக போகிறவங்க, திருமணம் நிச்சயப்பட்ட போகிறவங்க, திருமண தம்பதியாக இருக்கிறவங்க, சேர்ந்தவங்களை பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது. நீ சேர போகிறவங்களுக்கு இது முக்கியமான பதிவு. இதை தவற விட்டு விடாதீர்கள். வீட்டில் விரதம் இருக்காங்களா, எப்படி சுத்தமாக இருக்கும், அது மாதிரி அமாவாசை கால விரத்தில் விரதம் தான் திருமணத்தை சேரக்கூடாது. இது நீங்கள் ஒவ்வொரு திருமண தம்பதிகளும் இதை நினச்சி நீங்கள் மட்டும் இதை வச்சுக்கிறாம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சொந்தக்காரர் என்னென்னமோ நம்ம ஷேர் பண்ணுறோம், என்னென்னமோ பார்க்குறோம். இது முக்கியமான பதிவுங்க. தயவு செய்து இது உங்களுக்காக போடப்பட்ட பதிவு, திருமண தம்பதிகளுக்காக போட்ட பதிவு. நிறையா பேர் குழந்தை பிறக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க, நிறையா பேர் கல்யாணம் முடிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன காரணம்? நீங்கள் ஜனித்த நேரம் சரியில்லாதனால தான் அந்த குழந்தைக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பெற மாட்டேங்குது, அந்த குழந்தை நல்ல வீடு கிடைக்க மாட்டேங்கி, அந்த குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்கி. நீங்கள் ஒரே ஒரு சின்ன செஞ்ச தவறு அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை பாதிக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் போட்ட விதை கரெக்டாக இருந்தால் அது எந்த குறை இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை பெற்று அதுவும் நிறைஞ்சு அதுக்கு வரக்கூடிய குழந்தையும் நிறையும். சொல்கிறாங்கள்ல, நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் நீங்கள் பெற்று தர வேண்டும் எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும். அப்படி திருமண தம்பதிகள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். மீனாட்சி சொக்கனானாக இருந்து நல்ல ஞான குழந்தையை புதுமண திருமண தம்பதிகள் பெற்று அதை நல்லபடியாக வளர்த்து அனைவருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதை தாருங்கள் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்கள் புதுமண திருமண தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.